அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். அதுபோக ஒவ்வொரு 12th முடிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னென்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகள்லாம் இருக்குது, அந்த நுழைவுத் தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். அதில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்ல போகிறேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமாக நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸும் படிக்கலாம், அக்ரி கோர்ஸும் படிக்கலாம், இன்ஜினியரிங்கும் படிக்கலாம், மெரைன் கோர்ஸஸும் படிக்கலாம், கேட்ரிங் கோர்ஸ் முதற்கொண்டு படிக்கலாம். இது மாதிரி பல்வேறு வகையான படிப்புகளில் சேர்றதுக்கு, அதுவும் பல்வேறு வகையான மத்திய அரசோட கல்வி நிறுவனங்களில் சேர்றதுக்கு நடத்தக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு. அந்த நுழைவுத் தேர்வு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CUET அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த CUET 2025 நுழைவுத் தேர்வு பற்றின A to Z தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ CUET 2025 CUETனா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2025 இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மற்றும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் உள்ளுக்க நுழையணும் அப்படின்னா இதுக்கு ஒரு காமனாக ஒரு நுழைவுத் தேர்வுங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த நுழைவுத் தேர்வோட பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா CUET 2025 நுழைவுத் தேர்வாகும். ஸோ இந்த நுழைவுத் தேர்வுக்கான அப்ளிகேஷன்ஸுங்கிறது இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இதில் முக்கியமான தகவல்கள், அதாவது இந்த நுழைவுத் தேர்வுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட். இந்த அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டுங்கிறது நம்மளுக்கு மார்ச் 1 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22 நைட்டு 11:50 வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுபோக இல்லை நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் அன்றைக்கி மார்ச் 22 பே பண்ண முடியலைன்னா கூட மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டுங்கிறது பண்ணலாம். அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் கரெக்ஷன் விண்டோங்கிறது மார்ச் 24 மார்ச் 25 மற்றும் மார்ச் 26 வரைக்கும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நுழைவுத் தேர்வோட டேட்டுங்கிறது என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மே 8 ஜூன் 1 வரைக்கும் நடக்கும். இது ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ். இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க CUET.nta.nic.inங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம். மேலும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது எவ்வளோ வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் நம்ம 3 சப்ஜெக்ட் எழுதியாகணும். மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட் வரைக்கும் எழுதலாம். பேஸ்ட் அப்பான் தி கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் நம்ம அப்ளை பண்ணுறதை பொறுத்து மாறுபடும். ஸோ இதில் ஃபிக்ஸ்டாக 3 கோர்ஸ் மட்டும் நான் எழுதுகிறேன் சார், 3 சப்ஜெக்ட் மட்டும் எழுதுகிறேன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீ. அதே சமயத்தில் OBC NCL மற்றும் EWS கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 900 ரூபாய் ஃபீஸ். SC ST PWD தேர்ட் ஜெண்டர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 800 ரூபாய் ஃபீஸ் வரும். இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறவங்க NRI பீப்புளாக இருந்தீங்கன்னா 4500 ருபீஸ் வருங்கிறாங்க. அதுக்கு மேலே ஒவ்வொரு பேப்பருக்கும், அதாவது கூடுதலாக 3 பேப்பர் இல்லாமல் 4வது பேப்பர் 5வது பேப்பர் ஒரு மாணவர் மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட் வரைக்கும் எழுதலாம். ஸோ இதில் 4வது ஒரு சப்ஜெக்ட் கூடுதலாக எழுதுனீங்கன்னா கூட ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் 400 ரூபாயும், EWS OBC NCL ஸ்டூடெண்ட்ஸ் 375 ரூபாயும், SC SCA ST போன்ற மாணவர்களுக்கு தேர்ட் ஜெண்டர் பார்ட்டிஸ் மற்றும் PWD மாணவர்களுக்கு 350 ரூபாயும் ஒரு தேர்வுக்கு நம்ம செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இந்த CUET எக்ஸாம், இந்த CUET எக்ஸாம்னாலே நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பம் வருது. சார் இதில் நீங்கள் நிறைய சப்ஜெக்ட் சொல்கிறீங்க, இப்போ மற்ற எக்ஸாம் எல்லாமே ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்துக்குவோம், அந்த பர்டிகுலர் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் டெஸ்ட்டுங்கிறீங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் எழுதலாங்கிறீங்க, 4 சப்ஜெக்ட் எழுதலாங்கிறீங்க மற்றும் 5 சப்ஜெக்ட் எழுதலாங்கிறீங்க. இது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த 3 சப்ஜெக்ட்டுங்கிற கான்செப்ட் எடுத்துக்கோங்க. இந்த 3 சப்ஜெக்ட்டுங்கிற கான்செப்டில் ஒரு சப்ஜெக்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 வகையான லாங்குவேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 13 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ், உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ தமிழில் இருக்கக்கூடிய அந்த கிராமர், இலக்கணம், இலக்கியங்கள் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும். இல்லை சார் நான் இங்கிலீஷில் போய்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் லிட்ரேச்சர், பேசேஜ் அது மாதிரி போய்க்கும். ஸோ ஒரு 13 லாங்குவேஜ் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அந்த 13 லாங்குவேஜில் ஒரு சப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அது ஒரு சப்ஜெக்ட் கம்பல்சரி.
ரெண்டாவது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது ஜிகே டெஸ்ட்னு சொல்லுவோம். அதுவும் கம்பல்சரி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜை கம்பல்சரி நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, ஹிந்தியாக இருந்தாலும் சரி, உருதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு லாங்குவேஜை நீங்கள் எடுத்துக்கணும். ரெண்டாவது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட்டுங்கிறது ஒன்று கம்பல்சரி. இந்த 2 போக மிச்சம் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை தான் நம்ம வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க ஒரு 23 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து கம்பல்சரி எடுத்துருக்கணும். அதுக்கு மேலே ஒரு சில படிப்புகளுக்கு, உதாரணத்துக்கு இந்த சியூஇடி எக்ஸாம் மூலமாகவே நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் கூட வந்து நல்ல பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க முடியும். அப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னா நீங்கள் வந்து கம்பல்சரி 3 சப்ஜெக்ட் எழுதி ஆகணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எழுதி ஆகணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எப்படி, அப்போ நீங்கள் எத்தனை பேப்பருக்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேப்பருக்கு அப்ளை பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஒரு டெஸ்ட்டு கம்பல்சரி எழுதி ஆகணும். ப்ளஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் எழுதி ஆகணும். அது போக 3 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எழுதணும். இல்லை சார் நான் இன்ஜினியரிங் படிக்கலை, நான் அக்ரிகல்ச்சர் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துலேயும் என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம், அந்த கோர்சஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நம்ம சூஸ் பண்ணணுங்கிற லிஸ்ட்டையுமே அவங்களே கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு லாங்குவேஜ், ரெண்டாவது ஜென்ரல் நாலேஜ்ங்கிறது ஒரு கம்பல்சரி ஒரு ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட், மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா டொமைன் பேஸ்டு சப்ஜெக்ட். இந்த 3ஐயுமே கம்பல்சரி எழுதணும். 3லேருந்து மேக்ஸிமம் 5 பேப்பர் வரைக்கும் எழுதலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிலபஸ்ங்கிறது அவங்க வந்து ஆஸ் பர் என்சிஆர்டி சிலபஸ் தான் கொடுக்குறாங்க. சியூஇடி எக்ஸாமினேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் வருது. லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா 13 வகையான லாங்குவேஜ் கொடுத்துட்றாங்க. அந்த 13 வகையான லாங்குவேஜஸ்லேருந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிறோம். டொமைன் சப்ஜெக்ட் ஆஸ் பர் தி என்சிஆர்டி சிலபஸ். ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ரீசனிங். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் ரீசனிங்கில் சிம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ், அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த டாப்பிக்லாம் கொஸ்டின் வரும். லாஜிக்கல் அண்டு அனலிட்டிக்கல் ரீசனிங், இதெல்லாமே சேர்ந்தது தான் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்கிறது. ஸோ மாணவர்கள் 3 தேர்வுகள்லேருந்து 3 சப்ஜெக்ட்லேருந்து 5 சப்ஜெக்ட் வரைக்கும் எடுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு ஆன்சருக்கும் 5 மதிப்பெண்கள் தர்றாங்க. ஒருவேளை நீங்கள் ஆன்சர் வந்து தப்பாக பண்ணிங்க நெகட்டிவ் மார்க்கிங்கிறது 1 இருக்குங்க. இந்த எக்ஸாம் வந்து பியூர்லி ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம், சிபிடின்னு சொல்லுவாங்க, ஆன்லைன் மோடுன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள் இருக்கும். ஸோ 50 கேள்வி இன்ட்டு 5 250 மதிப்பெண்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 சப்ஜெக்ட் எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மொத்தம் 750 மதிப்பெண்களுக்கும் மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட் எழுதுறீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 1250 கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நம்மளுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைமிங் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மொத்தம் 60 நிமிஷம் நம்மளுக்கு வந்து தர்றாங்க. இதில் எந்த ஷிஃப்ட்டுங்கிறது அவங்க கொடுப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மே மாதத்துலேருந்து நமக்கு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஷிஃப்ட்டுங்கிறது கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம் ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட ஃபோட்டோ தேவை, சிக்னேச்சர் தேவை, மற்றும் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு சர்டிஃபிகேட்டோ இதை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணுங்கிறாங்க. அதுபோக நீங்கள் வந்து ஃபீ பேமெண்ட்டுங்கிறது பண்ணாலே ஓரளவுக்கு இதில் வந்து நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜேஇ நீட் எக்ஸாம் அளவுக்கு கஷ்டமான அப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாதுங்க. இல்லை ஓரளவுக்கு ஈஸியாகவே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சியூஇடி பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். அது சியூஇடி 2025 எக்ஸாம் எழுதுனா என்ன மாதிரியான கல்லூரிகளில் எல்லாம் சேர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருக்குறாங்க என்னென்ன கல்லூரிகள்ன்ட்டு. கிட்டத்தட்ட சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லக்கூடிய இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அதுபோக சில கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 46 யூனிவர்சிட்டி வரைக்கும் டைரெக்டாக கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து படிக்கலாம். இந்த சியூஇடி 2025 எக்ஸாம் எழுதுறது மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது சப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். சப்ஜெக்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட், அதாவது லாங்குவேஜ் எடுத்துக்கணும். லாங்குவேஜுங்கிறப்ப அவங்க வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, அசாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மலையாளி, தென் வந்து பார்த்திங்கன்னா மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, உருது,
இந்த லாங்குவேஜஸில் ஏதாவது ஒரு லாங்குவேஜை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக எடுக்கணும். 13 லாங்குவேஜ் இருக்குது, 13ல் ஒரு லாங்குவேஜ் எடுக்கணும். அடுத்து டொமைன் சப்ஜெக்ட் 23 சப்ஜெக்ட் இருக்குங்க. இந்த 23 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கணும். உதாரணத்துக்கு அக்கௌண்டன்சி இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஆந்த்ரோபாலஜி இருக்குது, பயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், ஹோம் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, சான்ஸ்கிரிட், சோசியாலஜின்னு இந்த 23 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மினிமம் எடுக்கணும். மேக்ஸிமம் 3 சப்ஜெக்ட் வரைக்கும் எடுக்கலாம். அதுபோக ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி அது சம்மந்தப்பட்ட சிலபஸ்லாம் சொல்லியாச்சுங்க. அடுத்து வந்து இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எங்கெல்லாம் சார் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து ஒரு கேள்வி வரலாம். ஸோ அதையுமே அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் பெரும்பாலான மாவட்ட தலைநகரங்களில் நம்மளுக்கு வந்துடுதுங்க. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், கிருஷ்ணகிரி, திருப்பூர், விழுப்புரம், நாகர்கோவில், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அதுபோக திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த தேர்வுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இங்கேயெல்லாம் எழுதலாம். இது போக பர்டிகுலராக நம்மளுக்கு வந்து சரி சார் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு 46 யூனிவர்சிட்டிஸ் மட்டும் தான் வந்து நம்ம கலந்துக்க முடியுமா CUET எக்ஸாம்ஸ் எழுதுனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே கொடுத்துட்டாங்க என்னென்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸுங்கிறது இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிகாக் யூனிவர்சிட்டி, அசாம் யூனிவர்சிட்டி, அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் நம்ம தமிழ்நாடை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த டேட்டாவை நான் கிளிக் பண்ணுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான டிகிரிஸ்லாம் கொடுக்குறாங்க, அந்த டொமைன்ஸ் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன், பிஎஸ்சி இன் டெக்ஸ்டைல்ஸ், பிஎஸ்சி இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், BBA in Business Analytics, Integrated MA in Economics, Integrated MPA in Music, Integrated MSc in Chemistry, Integrated MSc in Biotechnology, Mathematics, Physics இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் தர்றாங்க. ஸோ இந்த கோர்சஸ்க்கெலாம் வந்து என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸைலாம் நம்ம வந்து எலக்டிவ் சப்ஜெக்டாக சூஸ் பண்ணணுங்கிறத இந்த சைடில் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ மொத்தம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து மொத்தம் எத்தனை சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 46 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து CUET எக்ஸாம் எழுதுனா இந்த 46 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் டேரெக்டாக அட்மிஷன்ஸ் போடலாம். அடுத்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுங்கிறப்ப தமிழ்நாட்டிலேருந்து பெருசாக வேறு எந்த யூனிவர்சிட்டியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுங்கிறப்ப தமிழ்நாட்டோட யூனிவர்சிட்டிஸ் எதுவுமே வரல பெரும்பாலும். ஸோ ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை யூனிவர்சிட்டி சப்போர்ட் பண்ணுதுன்னா இதில் ஒரு 40 யூனிவர்சிட்டிஸ் வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டின்னு போகிறப்ப தமிழ்நாட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவினாஷ்லிங்கம் இன்ஸ்டியூட், அதாவது அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கான ஒரு படிக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு தனிப்பட்ட யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் தர்றாங்க, அதோட டொமைன் என்ன, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் நம்ம வந்து என்ன மாதிரியான கோர்சஸ் கொடுக்குறாங்க, அந்த கோர்சஸ்க்கு என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இவங்களே தெளிவாக கொடுத்துட்றாங்க. இது மாதிரி நீங்கள் தேடிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான யூனிவர்சிட்டிஸ் இந்த எக்ஸாம்ஸ் மூலமாக CUET எக்ஸாம் மூலமாக என்னென்ன யூனிவர்சிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் தர்றாங்க, அதுக்கான எலக்டிவ் என்ன எடுக்க முடியுங்கிறத முதற்கொண்டு முடிவு பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா CUET 2025 பற்றின தகவல்கள். மேலும் உங்களுக்கு CUET 2025 சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறோம். இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங், கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.